அஸ்ஸலாமு எனக்கு ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மல்லி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, தயிர், சேமியா, லெமன், இஞ்சி, காஷ்மீரி சில்லி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு சேமியா வறுத்தெடுத்துக்கணும். சேமியாவை வறுத்தெடுக்கணும். சேமியா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். இதை வறுத்துட்டு ப்ரௌன் கலராக எடுத்து இதை வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிடணும். ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அடுப்பை வச்சு ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் சூடாகட்டும். சூடாகணும். வெங்காயம் போடுவோம். ஆயில் சூடாகிடுச்சு. வெங்காயம் போடுவோம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கணும். அதில் பட்டை, ஏலக்காய், கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்கிட்டு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் தான். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் மல்லி இலை, நல்லா போட்டு வதக்கணும். ஒரு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரட்டும். நம்ம நல்லா மசிஞ்சோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகணும். இது பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு லெமன் வைக்கணும். அடுத்தது தயிர், நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். உப்பு போடணும். 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சு வச்சு தண்ணியாக போட்டுப்போம். போட்டு நல்லா கஞ்சி இந்த மாதிரி சமமாக தூரி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் டம் போட்டுருணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பார்ப்போம். 10 நிமிஷம் டம் போட்டிருந்தோம். இப்போ அந்த டம்முக்கு முன்னாடி நம்ம முட்டையை கொத்தி விட்டு பொரிச்சுப்போம். நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகட்டும். சூடாகணும்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. மிளகுத்தூள் போட்டாச்சு. உப்பு போடுவோம். போட்டாச்சு. இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு கொத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி முட்டையை கொத்தி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடியாகணுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை கொத்தி மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.